மக்கள் பணியே மகேஷன் பணி என சேவையை வேலைக்காக கொண்டு செயல்படும் கருங்கல் ஜார்ஜின் 50 ஆண்டு கால சேவையை பாராட்டும் விதமாக பொன்விழா கொண்டாடப்பட்டது. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கருங்கல் ஜார்ஜ் அவர்களை வாழ்த்தி இன்று மிக தமிழகத்திலே அறிமுகமானவர் தான் இந்த ஜார்ஜ் அண்ணாச்சி அவர்கள். போராடிய ஒரு ஒப்பற்ற தலைவன் இருக்கு, அந்த அளவுக்கு பெருசா செஞ்சிருக்காரு. அரை நூற்றாண்டாக பொது சேவையில் புது யுகம் படைத்தவர். இல்லை என்று வந்தோருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய வள்ளல். 7 வருடங்களாக பசியால் வாடியவர்களுக்கு உணவிட்ட உத்தமன். ஒரு பெயர், ஒரே ஒரு பெயர், கருங்கல் பகுதி மக்களின் மனதில் கல்வெட்டாய் பொறித்த பெயர், கருங்கல் ஜார்ஜ். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்த ராமசுவாமி நாடார் தங்கம்பாள் தம்பதியினருக்கு 1958ஆம் ஆண்டு 11வது மகனாக பிறந்தார் ஜார்ஜ். குடும்பத்தோடு வாழ்ந்த ஜார்ஜுக்கு தனிமையில் வசிப்பவர்களின் வழி எப்படி புரிந்ததோ தெரியவில்லை. தனது 17வது வயதிலிருந்தே வீட்டில் தனிமையில் வசிப்பவர்களுக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். பெரும்பாலானோரின் தனிமையை களைத்து அவர்களோடு கதைத்து புன்னகை பூக்களை நாள்தோறும் மலர வைப்பதில் ஜார்ஜுக்கு அத்தனை பிரியம். ரேஷன் அட்டை கிடைக்காதவர்களுக்கு ரேஷன் அட்டை பெற உதவுவது அரசு அலுவலகத்தை நாடிய மக்களுக்கான குரலாக ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கின்றார். கருங்கல் ஜார்ஜ் அவர்களை வாழ்த்தி இன்று மிக சிறப்பான ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருக்குறளில் ஒரு குறளை மேற்கோள் காட்டலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோனே வான் உணற்றும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற ஒரு திருக்குறள். உலகத்தில் எவ்வாறு ஒரு மனிதன் வாழ வேண்டுமோ அம்முறையில் வாழ்ந்தான் அவன் தெய்வத்தில் வைக்கப்படுவான் என்றது குறளுடைய பொருள். அதற்கேற்ப வாழ்நாள் முழுவதும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒருவர் உதவி செய்து விடலாம். ஆனால் எளிதில் தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலம் கடுமையாக உதவி செய்ய முடியாது. ஆனால் கருங்கல் ஜார்ஜ் அவர்கள் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் இந்த சமுதாய பணியில், மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். குடிநீர் வரவில்லை என்றால் புகார் அளிப்பது மக்களின் கவலை சிறிதோ பெரிதோ களத்தில் இறங்கி அதற்கான ஜெயத்தை அடையும் வரை கொஞ்சமும் அசராது போராடினார். அளித்த புகார் குறித்து அதிகாரிகளின் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அதை பத்திரிகை ஊடகங்களுக்கு கடிதமாக எழுதி அனுப்பி செய்தியாக வரவழைத்து அதிகாரிகளின் அலட்சியத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பார். சேவைக்கு எதிராக வரும் மிரட்டல்களை எல்லாம் ஏறி மிதித்து இலக்கினை நோக்கி பாயும் தோட்டாவாக விரைந்து கொண்டிருக்கிறது இவரின் சேவை பயன். 1989ஆம் ஆண்டு தினசரி நாளிதழான கின்னஸ் என்ற பத்திரிகை நிறுவனத்தை தொடங்கினார் ஜார்ஜ். சேவைக்கு முட்டுக்கட்டையிடும் அனைத்திற்கும் பத்திரிகை வாயிலாக பதிலடி கொடுத்து தனது சேவையினை திறம்பட செய்து வருகின்றார் ஜார்ஜ். நான் மார்த்தாண்டத்தில் நகர வர்த்தக சங்க துணைத் தலைவராக உள்ளேன். சமூக சேவையிலும் அண்ணா விருது வாங்கிய நபராகும். மார்த்தாண்டத்தில் கருங்கலும் விட்டு தமிழகத்திலே அறிமுகமானவர் தான் இந்த ஜார்ஜ் அண்ணாச்சி அவர்கள். அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எல்லாம் தெரிந்தாலும் நல்ல சேவை செய்தாலும் நம்ம உள்ளூர் ஆட்களுக்கு சரியான ஒரு தகவல் தொடர்பு இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. அதனால் வீறு கொண்டிருந்து வந்தோம். வணிக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி சென்று உதவிகள் செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பதுதான் ஜார்ஜின் இயல்பு. வணிகத்தின் முன்னேற்றத்திற்கும் வணிகர்களின் பாதுகாப்பிற்கும் நேரம் ஒதுக்கினார். வேலை செய்பவர்களுக்குத்தான் ஓய்வென்று ஒன்று உண்டு. ஆனால் சேவையையே வேலையாக கொண்டவர்களுக்கு ஓய்வென்று ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி நேரம் காலம் பார்க்காமல் தனது சேவையை செய்து இன்றைக்கும் மக்களின் மனங்களில் நிரந்தர குடிலமைத்து வாழ்கின்றார் கருங்கல் ஜார்ஜ். ஜார்ஜ் பொது வாழ்வில் தன்னை 50 ஆண்டுகளாக ஈடுபடுத்திக் கொண்டவர். 50 ஆண்டு காலமும் பொதுமக்களின் நலனுக்காக போராடியவர். ISRO மகேந்திரகிரி தனி மனிதனாக 8 ஆண்டுகள் போராடி அதில் வெற்றி கண்டவர். அதேபோல் பொதுமக்களின் பிரச்சனைக்காக போராடிய ஒரு போராளி. பொதுமக்களின் பிரச்சனைகள் என்றாலும் பட்டா இல்லாத பிரச்சனை, ஒரு வீடு இல்லாத பிரச்சனை, அப்படி ஒரு ரேஷன் கார்டு பிரச்சனை, அப்படி தன் வாழ்நாளில் 50 ஆண்டு காலத்தையும் பொதுமக்களின் வாழ்க்கைக்காக போராடிய ஒரு ஒப்பற்ற தலைவன். தொடர்ந்து 50 வருடங்களாக பொது சேவைகளில் ஈடுபட்டு வரும் கருங்கல் ஜார்ஜிற்கு மார்த்தாண்டம் நகர வர்த்தக சங்கத்தினர் பாராட்டு விழா நடத்தி பெருமைப்படுத்தியுள்ளனர். கருங்கல் பகுதியில் நடந்த பாராட்டு பொன் விழாவிற்கு மார்த்தாண்டம் பகுதியிலிருந்து திரளான மக்கள் படையெடுத்து பாராட்டினர்.
மக்களுக்கு இடையில் வாகனத்தில் ஊர்வலமாக வந்து இறங்கிய கருங்கல் ஜார்ஜிற்கு மணிமகுடம், சந்தன மாலை, ரோஜாப்பூ மாலை, பண மாலை என அணிவித்து அழகு பார்த்தனர் அந்த பகுதி மக்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 50 ஆண்டு காலமாக பொது சேவையில் ஈடுபட்டு பொன்விழா கண்ட கருங்கல் ஜார்ஜிற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மேலதாளம் முழங்க தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குவித்தது தனித்துவமாக பார்க்கப்படுகிறது. தன்னலம் கருதாமல் சேவையை மட்டுமே இலக்காக கொண்டு பயணித்து ஜார்ஜுக்கு நடந்த பாராட்டு விழா அவரை பாராட்டு மழையில் அகமகிழ வைத்தது. வாகனத்தில் நிறுத்தி வீதியெல்லாம் ஊர்வலமாக அழைத்து வந்து மக்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பு சாலையில் நின்ற மக்களையும் ஆச்சரியமாக பார்க்க வைத்தது. பொன் விழாவோடு நிற்காமல் 100ஆண்டு விழாவும் கொண்டாடி ஜார்ஜை கௌரவிக்க வேண்டும் எனவும் அதுவரை அவரது சேவைகள் தொடர வேண்டும் எனவும் வணிகர்களும் பொதுமக்களும் பாராட்டினர். மார்த்தாண்டம் லிஸ்டர் மருத்துவமனையின் சார்பில் பொன் விழாவில் கலந்து கொண்ட மருத்துவர் அரவிந்த் விஜயன் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கு உணவு சமைக்க பெரிய பாத்திரம் ஒன்றை வழங்கினார். அதோடு கருங்கல் ஜார்ஜியும் வெகுவாக பாராட்டினார். கருங்கல் ஜார்ஜ் செய்த சேவைகள் இன்னைக்கு வரைக்கும் வெளியில் அவரால் எதுவும் விளம்பரப்படுத்தப்படவில்லை. அது மக்களுக்கெல்லாம் தெரியறதுக்காக இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து பொதுமக்கள் தன்னெழுச்சியோட இவ்வளோ பெரிய விழா செய்திருக்காங்க. இவ்வளோ பெரிய அதில் வந்திருக்கக்கூடிய ஜனக்கூட்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வியப்பாக இருக்குது. இவ்வளோ பேருடைய வாழ்க்கைகளை அவர் எட்டியிருக்கிறாரா, இவ்வளோ சேவைகள் செய்திருக்காராங்கிறது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இன்னொரு கண் எங்களுக்கு திறந்தது மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக செஞ்சிருக்காரு. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். அப்படியான தானத்தை அகம் உவந்து அள்ளி அளிக்கும் வள்ளலின் கரம் வாழ்க என்றும் இன்னும் 100 ஆண்டுகள் உங்களின் சேவை தொடர வேண்டும் என்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் கருங்கல் ஜார்ஜை வாழ்த்தியும் பாராட்டியும் பொன் விழாவினை மேலும் அழகுபடுத்தினர். நீண்ட வருடங்களாக இயலாதவர்களுக்கு உணவு வழங்கிட்டு இருக்கீங்க. இந்த எண்ணம் எதன் அடிப்படையில் உங்களுக்கு உருவாச்சு சார், சொல்லுங்க. நாகர்கோவிலுக்கு என்னுடைய சேவையின் அடிப்படையில் செல்லக்கூடிய நேரங்களில் பேருந்து கட்டணம் மட்டும்தான் இருக்கும். சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கணவன் இல்லாத மனைவி ஒற்றைப்பட்டிருப்பாங்க, மனைவி இல்லாத கணவர் ஒற்றைப்பட்டிருப்பாரு. பணக்கார வீடுகள்லையும் சமையல் செய்யறதுக்கு நேரம் இருக்காது. இவங்களையெல்லாம் மனசுல வச்சு தான் இந்த திட்டத்தை நான் 2019 துவங்கினேன். இந்த செலவை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? மகிழ்ச்சியான நாளும் துன்பமான நாள் நிகழ்வு நடத்தக்கூடிய நேரங்களில் இவருடைய அமைப்புக்கு பணம் தராங்க. தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும், அரிசி இல்லாமல் இருக்கும். நான் அந்த குடிநோயாளிகளையும் அரவணைச்சு அவங்களுக்கு மதிய உணவு கொடுப்பதில் எனக்கு ஒரு மட்டற்ற நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மார்த்தாண்டம் செய்தியாளர் ரமேஷ் குமார்.